தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பொதுவாக சொல்லுவாங்க, சினிமா துறையில் போக போறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, உனக்கு படிப்பு ஏறல அதனால தான் நீ சினிமா துறைக்கு போற அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மித்து எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்ச நம்ம தல அஜித் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் படிப்பு விஷயத்துல பயங்கரமா எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனலா இருந்துட்டு வராரு. ஒரு கண்டுபிடிப்பும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கான உதவி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்காரு. இதையும் தாண்டி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தல அஜித் அவர்களுக்கு பைக்கு காரு அப்படின்னா பயங்கரமான கிரேஸ். நிறைய ரேஸ்லயும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுவும் தாண்டி இன்னொரு விஷயம் நம்ம தல அஜித் அவர்களுக்கு ஆட் ஆயிருக்கு, துப்பாக்கி சுடுதல். ஸோ துப்பாக்கி சுடுதல் ஒலிம்பிக்ஸ் இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாத்துலயுமே இருக்கு. நேஷனல், ஸ்டேட், இன்டர்நேஷனல் இந்த மாதிரியான எல்லாத்துலயுமே துப்பாக்கி சுடுதல் போட்டி இருக்கு. ஸோ அதுக்கான பிராக்டிஸ் நம்ம தல அஜித் அவர்கள் இப்போ எடுத்துட்டு இருக்காராம். ஸோ அவரோட ஷூட்டிங் இல்லாத டைம்ல, ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் போய் இப்போ துப்பாக்கி சுடுதலுக்கு அந்த பிராக்டிஸ்க்கு தான் போயிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ சமீபத்தில் அந்த பிராக்டிஸ்க்கு போகும்போது தல அஜித் அவர்கள் அங்கே வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமான நம்ம தல அஜித் அவரோட ஃபேன்ஸ், தல அவர்களோட வெறியர்கள் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரை பிராக்டிஸ் பண்ணி வெளியில வர்றதுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆயிருக்கு. அந்த 5 மணி நேரமும் அந்த ரசிகர்கள் எல்லாம் அப்படியே வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ வெளியில வந்த உடனே நம்ம தல அஜித் அவர்கள் எல்லாரையும் எல்லாமே சுத்திட்டாங்க. தல 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 அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கத்துன உடனே தலை சொல்லியிருக்காரு, கொஞ்சம் அமைதியா இருங்க, சொல்லுங்க என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ தலை கிட்ட எல்லாம் சொன்னாங்க, உங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் 5 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி. அப்படியா, எதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க? நான் உள்ள போய் ப்ராக்டிஸ் போறதுக்கு வெளியில வரதுக்கு டைம் ஆகும்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல. இல்ல தலை, உங்களுக்காக நான் ஒரு நாள் கூட நான் இங்கே காத்து கிடப்பேன் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு பயங்கரமா கஷ்டமாயிடுச்சு. சரி, இப்போ என்ன பண்ணணும் உங்க எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு போட்டோ மட்டும் உங்க கூட எடுக்கணும் தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த டைம் கூட்டம் பயங்கரமா இருந்ததால ஒவ்வொருத்தராலையும் அந்த போட்டோ எடுக்க முடியாது. அப்படிங்கிறதால நம்ம தல அவர்கள் செம்மையா யோசிச்சு அந்த ரோட்லயே அந்த நடு ரோட்லயே உட்கார்ந்துட்டாரு. ஸோ அவர் உட்கார்ந்த உடனே எல்லாரும் தூரமா இருக்கிறவங்களும் போட்டோ எடுக்கும்போது நல்லா தெரியும் அப்படிங்கிறதால உட்கார்ந்துட்டாரு. ஸோ எல்லாருமே பயங்கரமா ஹாப்பியாய் தலையோட போட்டோவும் எடுத்திருக்காங்க. எடுத்த உடனே அவர் எல்லாருக்கும் பாய் சொல்லி கிளம்பியிருக்காரு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வளர்ந்து வரக்கூடிய நடிகர், இப்போ முளைச்ச ஒரு சின்ன புல் பூண்டு நடிகர்கள் கூட பயங்கரமா ஒரு சீன் போடுவாங்க ஒரு செல்ஃபி கேட்டா. பட் இருந்தாலும் இவ்வளோ கோடி பிசினஸ் பண்ணக்கூடிய படங்கள் பண்ணக்கூடிய நம்ம தல அஜித் அவர்கள் எந்தவித ஒரு யோசனையும் இல்லாம ரோட்ல உட்கார்ந்து தன்னோட ஃபேன்ஸ்க்காக போட்டோ எடுத்துக்கிறது உண்மையிலேயே இப்போ பயங்கரமான ஒரு வைரலா அந்த வீடியோ போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதையும் தாண்டி நம்ம தல அஜித் அவர்கள் ஒரு மோட்டிவேஷனலா தான் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்காரு. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.